அண்மைச் செய்தி. தொகுதி பொறுப்பாளர் பதவியிலிருந்து அண்ணாமலை விலகியிருக்கிறார். அண்ணாமலையின் திடீர் அதிருப்திக்கு பின்னணி என்ன என்ற கேள்வி எழுந்திருக்கிற நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் இந்த சூழலில் தற்போது தொகுதி பொறுப்பாளர் பதவியிலிருந்து அண்ணாமலை விலகியிருக்கிறார். இதன் பின்னணி என்னவாக இருக்கும்? விவரங்களை பதிவு பண்ணலாம். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தனக்கு வழங்கப்பட்டிருந்த தேர்தல் பொறுப்பாளர் பதவியிலிருந்து விலகி கொண்டிருக்கின்றார். பாஜக சார்பிலே தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு பொறுப்பாளரும் அதாவது 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் குறைந்தபட்சம் 2 சட்டப்பேரவை தொகுதி, அதிகபட்சமாக 9 சட்டப்பேரவை தொகுதி என்று பிரித்து அதற்கேற்ப 234 சட்டப்பேரவை தொகுதியும் தங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு பாஜக மாநில தலைமை ஒதுக்கி கொடுத்திருந்தது. அந்த சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உதாரணத்திற்கு அண்ணாமலைக்கு 7 தொகுதி கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த 7 தொகுதியிலும் ஒவ்வொரு தொகுதியாக தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாக குறைந்தபட்சம் 2 முறையாவது ஒவ்வொரு தொகுதியிலும் அங்கே இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து பேசி இருக்க வேண்டும். பாஜக மற்றும் கூட்டணி கட்சிக்கு ஆதரவான ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய விதமாக அங்கே பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்களையும் சந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது. இதனுடைய நோக்கம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளை கையில் எடுத்து அந்த தொகுதியிலே கடைசி கட்டமாக பாஜகவிற்கு ஆதரவான ஒரு வாக்கு வங்கியை உருவாக்குவதுதான் அதனுடைய நோக்கமாக இருந்தது. அந்த அடிப்படையில் தான் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலைக்கும் கணிசமான தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தன. கிட்டத்தட்ட சிங்காநல்லூர் தொகுதி, மதுரை தெற்கு தொகுதி, காரைக்குடி தொகுதி, ஸ்ரீவைகுண்டம் தொகுதி, விருகம்பாக்கம் தொகுதி, பத்மநாபபுரம் தொகுதி என்று 6 சட்டப்பேரவை தொகுதிகள் அண்ணாமலைக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. பாஜகவில் இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகளை காட்டிலும் இது அவருக்கு கூடுதலான தொகுதி தான். ஏனென்றால் அரவிந்த் மேனன் மற்றும் சுதாகர் ரெட்டி ஆகிய 2 பேரும் பாஜகவின் தேசிய தலைமையின் மூலமாக மாநில பொறுப்பாளர்களாக, தேர்தல் பொறுப்பாளர்களாக தமிழகத்திற்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் மட்டும் கிட்டத்தட்ட 8 முதல் 9 தொகுதிகளில் இருக்கின்றார்கள். அந்த இருவரை தவிர்த்து அதிகபட்சமாக பாஜகவிலே வழங்கப்பட்டிருப்பது அண்ணாமலைக்கு தான் 7 தொகுதி வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் இந்த 7 தொகுதி என்பது தனக்கு போதுமானது அல்ல என்ற அதிருப்தியின் காரணமாகத்தான் அண்ணாமலை இந்த முடிவை எடுத்ததாக தெரிய வந்திருக்கின்றது. மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகனுக்கு 5 தொகுதிகள் வழங்கப்பட்டிருந்தது. தமிழிசை சவுந்தரராஜனுக்கு 5 தொகுதிகள் வழங்கப்பட்டிருந்தது. அண்ணாமலைக்கு அதிகபட்சமாக 6 தொகுதிகள் கட்சியில் நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்ட தொகுதிகளிலேயே அண்ணாமலைக்கான தொகுதிகள் தான் அதிகபட்சமாக 6 தொகுதி என்ற அளவில் இருந்தது. ஆனால் அதுவும் தனக்கு போதாது. மாநில தலைவராக இருந்த தனக்கு 6 தொகுதிகளை வழங்குவது என்பது சரியாக இருக்காது தேர்தல் பொறுப்பாளர் பணிக்கு என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் தன்னுடைய அந்த பொறுப்பை அண்ணாமலை உதறி இருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. எனவே அண்ணாமலை இந்த கருத்தை சொல்லி இருப்பதற்கான காரணம் அதுதான் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். தொகுதி பொறுப்பாளர் பதவியிலிருந்து அண்ணாமலை விலகுவதற்கு அதுதான் ஒரு காரணமாக இருந்திருக்கும். தமிழகம் முழுவதும் செல்வாக்கு இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு 6 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு மட்டும் பொறுப்பாளர் என்ற பதவியை கொடுப்பது சரியாக இருக்காது. கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகளை காட்டிலும் அவருக்கு கூடுதலான தொகுதி தான் இது என்றாலும் கூட அவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவு வட்டத்திற்கு வெறுமனவே 6 சட்டப்பேரவை தொகுதிகள் என்பது போதுமானதாக இருக்காது என்ற ஒரு கருத்தை அவருடைய ஆதரவாளர்கள் முன்வைத்து வந்தார்கள். இந்த நிலையில் தான் அண்ணாமலை தனக்கு வழங்கப்பட்டிருந்த அந்த தேர்தல் தொகுதி பொறுப்பாளர் என்கின்ற பொறுப்பில் இருந்து விலகுவதற்கான காரணம் குறித்து மாநில தலைவர் நைனா நாகேந்திரனிடம் கூறிவிட்டதாக தற்பொழுது செய்தியாளர் சந்திப்பில் கூறியிருக்கின்றார். எனவே இந்த முடிவை அவர் எட்டியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேர்தலில் போட்டியிடுவதா வேண்டாமா என்பது தொடர்பாக காலம்தான் முடிவு செய்யும் என்றும், அதே நேரம் தேர்தல் பணிகளில் தன்னை பெரிய அளவில் ஈடுபடுத்திக் கொள்ள முடியாது, தன்னுடைய தந்தைக்கு உடல்நலம் சரியில்லாமல் இருக்கின்றது என்பது உள்ளிட்ட காரணங்களை எல்லாம் சொல்லி இருக்கின்றார். எனவே பெரிய அளவில் தேர்தல் பணிகளில் ஈடுபட முடியாது. ஆனால் பாஜகவின் தேசிய தலைமை வலியுறுத்தி கொண்டால் அதற்கு ஏற்ப தேர்தல் பரப்புரையில் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்கு மட்டும் தான் தயாராக இருப்பதாக அண்ணாமலை கூறியிருக்கின்றார். எனவே அவர் இந்த தொகுதி பொறுப்பாளர் பதவியிலிருந்து விலகியதற்கான காரணம் என்ன என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக எழுந்திருந்த நிலையில் அதற்கான பதிலாக வந்திருக்கக்கூடியது நேரடியாக அண்ணாமலை தரப்பில் சொல்லப்படாவிட்டாலும் இதுதான் அவருக்கு இந்த பொறுப்பிலிருந்து விலகுவதற்கான காரணம் என்று சொல்லும் வகையில் அமைந்திருப்பது. குறைந்தபட்சம் 6 சட்டப்பேரவை தொகுதிகள் என்ற அளவில் தான் அவருக்கு தொகுதி பொறுப்பாளர் பதவி வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே மாநிலம் முழுவதும் செல்வாக்கு உள்ள தனக்கு 6 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு மட்டும் பொறுப்பாளராக இருந்து பணி செய்ய வேண்டும் என்பது சரியானதாக இருக்காது என்ற அடிப்படையில் இந்த முடிவை அண்ணாமலை எடுத்திருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. அதே நேரம் பாஜகவினுடைய தேசிய தலைமை அடுத்த கட்டமாக அண்ணாமலையுடன் பேசி சமரசம் செய்வதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடும் என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.